பெண் எப்பெல்லாம் வேதனைக்குள்ள போகிறாளோ, அவள் உபத்திரவத்துக்குள்ள போறாளோ, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்னை வெட்டுவாரானால் என்னை இன்னும் அதிக கனி உள்ளவளாய் கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு வேதனை அனுப்புறாரு அப்படின்னா, துன்பங்களை அனுப்பும் போது என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை மிகுந்த கனி கொடுக்கும்படி தேவன் அனுப்புவார். நான் நினைக்கிறேன் இந்த பெண்களுக்குள்ள இந்த ரெசிலியன்ஸ் ஸ்பிரிட், அந்த ரெசிலியன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த தாக்கு பிடிக்கும் திறன் என்பது வேதத்துல ரொம்ப பாராட்டப்பட்டதா இருக்கு. எவ்வளவு அவளை போட்டு வெட்டி எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவள் திரும்ப எழும்பி என்ன செய்வாள்னா, ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிற ஒரு கிருபை பெண்ணு கொண்டு. இயேசு உயிர் தெழுந்த போது எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, எல்லாருக்கும் தான் துன்பம் வந்துச்சு. ஆனா அதே ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் இயேசுவை சந்தித்தது மாத்திரம் இல்ல, இயேசு உயிரோடு எழுந்துட்டார் என்ற முதல் செய்தியை உலகத்துக்கே சொன்னவள் யாருன்னா அந்த பெண் தான். ஏன்னா she has that resilient spirit. அவளை எவ்வளவு வெட்டினாலும், எவ்வளவு அவளை தாழ்த்தினாலும், எவ்வளவு குறைச்சாலும் கர்த்தருடைய கிருபையினால எழும்பி 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 புது கனிகளை கொடுத்து, ருசியுள்ள கனிகளை கொடுத்து, அதிக கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஜீவரட்சனை உண்டு பண்ணுகிறவளாய் கர்த்தர் அவளை மாற்றுகிறார். ஆண்டவரே, எங்களையும் அப்படி ஒரு கனி உள்ள மரமாய் மாற்றும். நாங்க துன்பப்படுத்தப்படும் போது, நாங்க உடைக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, நாங்க அழிக்கப்படுறோம் நாங்க நினைக்க கூடாது. ஆண்டவரே, எங்களை நீங்க இன்னும் நீங்க விசாரிக்க போறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். உன்னை நான் மிகவும் அதிகமா என்ன செய்வேன், பலுக பண்ணுவேன். நீங்க விசுவாசிங்க, இந்த வருஷம் அந்த சகோதரிகளுடைய ஊழியத்தை கர்த்தர் மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க மூலமா பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க மூலமா அநேகருக்கு ஆண்டவர் ஜீவரட்சனை உண்டு பண்ணுவார். உங்கள் மூலமா ஆண்டவர் அநேகரை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார்.